ஹாய் அண்டலூஸ் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா BLDC ஃபேனோட இன்ஸ்டலேஷன் வீடியோ போட்டிருந்தோம். அதில் ரிமோட் இல்லாமல் ஃபேனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் சொல்லியிருந்தேன். பட் சுவிட்ச் இது போல் டேப் பண்ணுறது மூலம் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. அதுதான் ஒர்க் ஆகுது இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். இது போல் ஃபேனோட ஸ்பீடை நீங்கள் சுவிட்சில் கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்குன்னு செப்பரேட் கனெக்ஷன் இருக்குது. ஆன் அண்ட் டிஃபன் கனெக்ஷன் கிடையாது. அதை நான் வீடியோ ரெண்டாக சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமோட் இல்லாமல் இது போல் ஃபேனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணோம்னா நீங்கள் எந்த நம்பர் ஸ்பீடில் வைக்கணுமோ அத்தனை டைம் பார்த்தீங்கன்னா சுவிட்சை டேப் பண்ணிங்கன்னா அதோட ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 3ஆம் நம்பர் ஸ்பீடில் வைக்கணும்னா நான் சுவிட்சை வந்து 3 டைம் இது போல் டேப் பண்ணுறேன். கண்டினியூவாக நீங்கள் டேப் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். அதே போல் நீங்கள் கண்டினியூவாக டேப் பண்ணும்போது அந்த ஃபேனில் இது போல் இண்டிகேஷன் ஆனால் மட்டும்தான் அது வந்து சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். BLDCயில் ரிமோட் ஆக்சஸ் இருக்கிற எல்லா ஃபேனுக்குமே இந்த ஆப்ஷன் வந்து சப்போர்ட் ஆகும். அண்ட் BLDC ஃபேனில் இந்த ஆப்ஷன் நீங்கள் ஆக்சஸ் பண்ணோம்னா ரெகுலேட்டர் கனெக்ஷனை அவாய்ட் பண்ணிடணும். சப்போஸ் தெரியாமல் நீங்கள் ரெகுலேட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா சுவிட்சில் டேப் பண்ணும்போது ரெகுலேட்டரோட வால்யூம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆம் ஸ்டார்டிங் கம்மியாக போகிறனால BLDC ஃபேன் வந்து ஆனே ஆகாது. உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகாமல் போயிடும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.